என்னம்மா எங்கே கிளம்பிட்டீங்க? அம்மா உடம்பு சரியில்லைன்னாங்க கைமா. என்னாச்சு? இடுப்பு கை கால்லாம் வலிக்குதுன்றாங்க, மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்றாங்க கைமா. அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். அப்படியா? அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? வெயிட் பண்ணு. பொருள் என்ன நான் பார்த்துருவோமா? கருப்பு கவுனி அரிசி அப்புறம் கருப்பு உளுந்து சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 3 கப் எடுத்துக்கலாம். இதே கப்பில் 1.5 கப்பு வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கப்பிலே வந்து 1 கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1 கப்புக்கு 3 கப் தண்ணி நான் இதை அளந்து வச்சுருக்கேன். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 3 கப்பு மாவு வந்து போட்டு நம்ம ஹீட் பண்ணிடுவோம். நல்லா மாவு கரைச்சிடலாம். இந்த கப்பில் வந்து 3 கப்பு மாவுக்கு 9 கப்பு தண்ணி வைக்கிறேன். நான் மாவு போட்டு நல்லா கிண்டிடணும். கட்டிப்படாமல் கிண்டிடணும். களி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே இந்த கருப்பட்டியை வந்து கரைச்சிருவோம். கருப்பட்டி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். கருப்பட்டி கரைஞ்சா போதும், அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். வெந்துருச்சான்னு இப்போ செக் பண்ணிவிடுவோம். நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை தொட்டு மாவு தொட்டு பார்த்துருவோம். மாவு வந்து ஒட்டலை, மாவு வெந்துருச்சு. கை வைக்க முடியாதவங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இங்கே வருவோம். கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டலை, மாவு வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் தான் நம்ம கருப்பட்டியை சேர்க்கணும். கருப்பட்டி வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். கைவிடாமல் களி கிண்டிகிட்டே இருக்கும். கருப்பட்டி பாக்கு ஊற்றிடலாம். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே தான் கிண்டணும். எப்படியோ ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 hour வரைக்கும் ஆகும் களி கிண்ட. ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 1 வீக் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். சிரமம் பார்க்காம இந்த களியை கிண்டி வச்சிடலாம். பெண்கள் வந்து எல்லாருமே இதை சாப்பிடலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். ஊற்றி நல்லா கிண்டிடுவோம். நல்லெண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துருவோம் களி. அப்புறமா அதுவாக ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும். ஒரு 4 டைமாவது எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச எண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் பதம். இறக்கிடுவோம் நம்ம. இந்தடா களி ரெடி ஆகிடுச்சு. இது அம்மாவுக்கு சாப்பிட கொடு.